ஒரு ஆற்றங்கரையோரமா 2 பெரிய மரங்கள் இருந்துச்சு. ஒரு நாள் 2 குருவிங்க முதல் மரத்துக்கிட்ட வந்து, மழைக்காலம் வரப்போகுது. அதனால உங்க மரக்கிளைகள்ல கூடு கட்டி என் குழந்தைங்களோட கொஞ்ச நாள் வசிக்கிறதுக்கு அனுமதி தருவீங்களா? அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மரம், இல்ல, இல்ல. என்னுடைய கிளைகள்ல தங்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. நீங்க வேற மரத்துல போய் கூடு கட்டிக்கோங்க. அப்படின்னு சொல்லுச்சு. அந்த குருவிங்களும் 2வது மரத்துக்கிட்ட போய், உங்க கிளைகள்ல கொஞ்ச நாள் கூடு கட்டி தங்கிக்கலாமா, அனுமதி தருவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. 2வது மரம் குருவிகள் கூடு கட்ட அனுமதி கொடுத்துச்சு. குருவிங்களும் அந்த மரத்துல கூடு கட்டி தன் குஞ்சுங்களோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சில நாட்கள் கழித்து அந்த காட்டுல பெஞ்ச மழையினால அந்த ஆற்றுல வந்து அதிகப்படியான வெள்ளம் அந்த முதல் மரத்தை வேரோடு கீழே சாய்ச்சிடுச்சு. அந்த குருவி மரத்துக்கிட்ட சொல்லுச்சு, அன்னைக்கு நீ எங்களுக்கு உதவி செய்ய மறுத்துட்ட. ஆனா இன்னைக்கு நீயே கீழே விழுந்து கிடக்குற பாரு. அப்படின்னு நக்கலா சொல்லுச்சு. அதுக்கு அந்த மரம் சொல்லுச்சு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னுடைய வேர்கள் பலகீனம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன காத்தடிச்சா கூட நான் விழுந்துருவேன். அதனாலதான் நீ வேற இடத்துல போய் கூடு கட்டி மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்படிங்கறதுனாலதான் நான் அனுமதி குடுக்கல. அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த குருவி என்னைய மன்னிச்சிடுங்க. நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. குழந்தைங்களா, நம்மளும் சரியான காரணத்தை தெரிஞ்சுக்காம யாரையும் தப்பா நினைக்க கூடாது.